சரி, இப்ப இதுல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 6th இருந்து 12th வரையும் என்னென்ன டாபிக் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம், முக்கியமான டாபிக் எல்லாம் அப்படிங்கறத இதுல வந்து நான் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். அப்ப நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ், ஹோமோஃபார்ம்ஸ் இதுல இருந்தெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்ப இதை பேஸ் பண்ணி நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 30. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த டெஸ்ட்டை தொடர்ந்து நீ ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா. ஒன்னு இந்த டாபிக்ல எப்படி எப்படி கொஸ்டின் வருங்கிறது ஒரு ஐடியா. ரெண்டு என்னன்னா கூட நீங்க என்ன எழுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்துடும். நவுன்ஸ் என்ன பல வகைகள், அதுல பல வகைகள் இருக்கு. அண்ட் ஹோமோஃபார்ம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், கிளிப்டிவ் வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுமோ டேட்ல உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். ஓகேங்களா? எய்தர் ஆஸ் கூகுள் ஃபார்ம் இல்ல உங்களுக்கு கொஸ்டின் வரும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ல வந்தா ஈஸி. கூகுள் ஃபார்ம் கிளிக் பண்றீங்க, டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. அண்ட் முடிஞ்ச வரையிலும் மை பிளான் இஸ் டு கிவ் யூ கூகுள் ஃபார்ம்லயும் கொடுக்கணும். அண்ட் முடிச்ச பிறகு அது அப்படியே உங்களுக்கு வந்து அந்த எழுதக்கூடிய அந்த டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு வேர்டு ஃபைலா பிரிண்டட் காப்பியை கொடுத்துட்டோம்னா நீங்க அதை எடுத்து ஒவ்வொரு டெஸ்டையும் கையில வச்சுக்கிட்டீங்கன்னா அதன்படி நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? இந்த பண்டே கேப் வந்து உங்களுக்கு எதுக்கு படிக்கிறதுக்கோ அல்லது இந்த டெஸ்ட்க்கு படிக்கிறதுக்கோ ஒரு மேற்பார்வை பார்க்கறதுக்கும் வரும். அதனால ஒரு நாள் கேப் வந்து விட்டு இருக்கிறேன். டெஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா ஆர்டிகல்ஸ் முடிச்சாச்சு இல்லையா? ஆர்டிகல்ஸ் முடிச்சாச்சு, அப்ரிவேஷன்ஸ் முடிச்சாச்சு, அக்ரானிம்ஸ் முடிச்சாச்சு, அமெரிக்கன் இங்கிலீஷ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்க்கணும், பொசிஷன் பார்க்கணும், கொஸ்டின் டேக் வந்து கொஞ்சம் பேசிக் நம்ம பார்த்துருக்கோம். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கிளாஸ்ல பொலிட்டிக்ஸ் முடிச்சிட்டோம். டிகிரிஸ் நம்ம பார்க்கணும். அண்ட் ரிலேட்டிவ் பார்க்கணும், இஃப் கிளாஸ் பார்க்கணும், டென்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, ஆன்கோயிங் டாபிக், ஆக்டிவ் பாசிவ். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், அப்பப்போ கிளாஸ் போட்டு இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுத்துருவேன். அதனாலதான் ஒரு பிளான். இதுதான் டெஸ்ட்ல உங்களுக்கு இதுதான் பண்ண போறேன். முக்கியமான கிராமர் டாபிக் எல்லாமே வந்து பை த டைம் எக்ஸாம் டைமுக்கு யூ வில் பி ரெடி. சரிங்களா? அதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கா இதுல? டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இங்க கொடுத்துருக்கக்கூடியது உங்களுக்கு டேட்டு, சைட்ல கொடுத்துருக்கக்கூடியது உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்க கொடுத்துருக்கு என்ன டெஸ்ட் 1, டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 அப்படி கொடுத்துருக்கிறேன். இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா டாபிக். இங்க எல்லாருக்குமே இந்த ஷெடியூல நான் அனுப்பியிருக்கிறேன், ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் ஃபார் 30 மார்க்ஸ். சரிங்களா? நீங்க பண்ண வேண்டிய டேட்டை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா டேட் டிவியேட் பண்ணக்கூடாது. டேட்டு அப்ப என்ன டேட்ல மே 21 வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பாசிபிலிட்டி சூப்பரிட்டி டெஸ்ட் நடக்குது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் நடத்தினாலும் இல்லைனாலும் மேக்சிமம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா டாபிக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், கவர் பண்ணிடுவோம். கேள்வி கொஸ்டின் வரும். ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்கு உங்களை எப்படி தயார் பண்ணணுங்கிறது நம்ம அதை இல்லை. இருந்தாலும் நீங்க இந்த டெஸ்ட் எழுதுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ யூ கேன் ஆல் டெல் யுவர் சஜஷன். டெஸ்டினுடைய விளிம்புல பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஆக்டிவா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க வேண்டியிருக்கு, ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்குது. முக்கியமா நிறைய டெஸ்ட் வந்து நம்ம போட்டு பார்க்க வேண்டி இருக்குது. சரிங்களா? ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இஃப் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆக்டிவ் பாசிவ், டைரக்ட் இன்டைரக்ட், டைப், கமெண்ட் டைப் இதெல்லாமே நம்ம வந்து நடத்துவோம். இதெல்லாம் 11th 12th கிளாஸ்ல வந்து பிகினிங்ல வரும். அண்ட் நான் ஃபைனிட்டிவ் அதாவது இன்ஃபைனிட்டிவ் ஜெண்ட் சென்டென்ஸ் இல்லையா? இதெல்லாம் ஹை பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்கான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை எப்படி கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அண்ட் இடியம்ஸ், ஃப்ரேசஸ், எரர் ஸ்பாட்டிங் இது வந்து லாஸ்ட் முக்கியமான டாபிக்கும். இதுல கிட்டத்தட்ட 15 டாபிக் நம்ம கவர் 35 டாபிக்கை நம்ம கவர் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 35 டாபிக்ஸ் இதுல கவர் ஆகும். அது மட்டும் இல்லாம நமக்கு மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். மார்க் டெஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே இந்த கொடுத்துருக்க டாபிக் இல்லையா, இது எல்லாமே கவர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
2, மார்க் டெஸ்ட் 3, மார்க் டெஸ்ட் 4 தெரியும். நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்தந்த டேல எய்தர் உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலாக வரும் அல்லது கூகுள் ஃபார்ம்ல. ஏன் வந்து நான் வந்து ஆப்ஷன் வைக்கிறேன் அப்படின்னா இது டேக்ஸ் டைம். நம்ம வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை டைப் பண்ணணும், ரெடி பண்ணணும், அதுக்கப்புறமா அதை வந்து கூகுள் ஃபார்முக்கு மாற்றணும், ஆன்சர் கீ செட் பண்ணணும். சரிங்களா? எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அதனால ஐ ஆம் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. அந்த டைமிங் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பேட்ச் மட்டும் கொஞ்சம் டேக்ஸ் டைம். பட் எனிஹவ் பரவாயில்ல, உங்களை வந்து பாஸ் பண்ண வைக்க வேண்டியது எங்களோட கடமை. அதை நாங்கள் முழு வீச்சில் 100% வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அகாடமியில நம்ம டெஸ்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா. லெட்ஸ்